மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசைகுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது இதுதான் கடைசி மாதம். 12 மாதங்கள் தமிழ் மாதத்துல கடைசி மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாசத்துல சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் பங்குனி மாசம். இப்போ இந்த பங்குனி மாசம் உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாசம் வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. வீடு கிரக பிரவேசமோ, கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறதோ, வீடு மனம் கொள்றதோ, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. இந்த பங்குனி மாசம் 15ஆம் தேதி ராமநவமி. அந்த இதுதான் குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாவது ராமநாமம் சொல்வது சிறப்பு. நம்மளுடைய முன்னோர்கள் சாபம், பிதுர் சாபம் அனைத்தும் நீங்கும். அதை விட முக்கியமா ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கெல்லாம் தீய சக்திகள் நெருங்காது. ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் ராம ஜபம் செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது ராம நவமி, அதாவது பங்குனி மாசம் 13ஆம் நாள். பங்குனி மாசம் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய தினம் கோயில்களிலே சென்று திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்கும் பொழுது திருமண தடை விலகும். அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தும் விலகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். அன்றைய தினம் திருக்கல்யாண உற்சவத்தை கோயில்களிலே சென்று தரிசிக்கும் பொழுது முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த யோகம் கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்துல மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார் உங்க ராசிநாதன். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சரிப்பது யோகம், லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். அதுலயும் 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 11ல சஞ்சரிக்கும் பொழுது 8ங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப எதிர்பாராத லாபத்தையும் சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். வீடு நிலம் சம்பந்தமான யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், சகோதர வழிகளாக லாபம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் சொல்லலாம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துல போய் மறைகிறார். அப்ப பொதுவா ராசிநாதன் 12ல மறைகிறார்னா செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். செலவுகள் அதிகமான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்து அதிபதி 12ல மறைகிறார்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா விபரீத ராஜயோகம், எதிர்பாராத நன்மையும் சொல்லும். ஆனாலும் 19ஆம் தேதிக்கு பிறகு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி அரளி பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோககரமாக அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல விரயத்துல இருக்கார் அப்படின்னா உச்சகதியில இருக்கார், உச்சமா இருக்கார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லை. அப்ப சுக்கிரன் 12ல இருப்பது நன்மைதான். இப்ப 2ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்காருன்னா குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய ஆடை ஆபரணங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணைக்காக ஏதாவது பொருளோ அல்லது பாத்தீங்கன்னா நகநட்டோ அல்லது துணியோ, இந்த மாதிரியான வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். எது வரைக்கும்? 11ஆம் தேதி வரை. 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் இடத்து அதிபதி ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், யோகம். அதாவது சுக்கிரன் ராசியில சஞ்சரிக்கிறார்னா தேஜஸ் கூடும், ஒரு கவர்ச்சி ஏற்படும். ஒரு யாரா இருந்தாலும் திரும்பி அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்கள் இல்லையா, எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணாகி ஜாம் வெளியே வருங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறதுனா எதிர்பாலினத்தை கவரக்கூடிய யோகம் கிடைக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி ராசியில செஞ்சிருக்கீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதாவது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான தடை தாமதம் இல்லாமல் அனைத்து முயற்சிகளும் கைகூடும். 2வது குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக சுக்கிரன் நன்மையான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 3க்கு 6 கூடிய புதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 6ஆம் தேதி வரை வக்கரகத்துல சஞ்சரிக்கிறார். 27ஆம் தேதி வரை 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 11ல சஞ்சரிப்பது யோகம். என்ன யோகம்? ஒப்பந்த புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இந்த கமிஷன் சம்பந்தமான எந்த தொழில் செஞ்சாலும் அதுல யோகம், வக்கீல், ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்து அதிபதி 11ல இருக்காருன்னா மூத்த சகோதரிடம் வாக்குவாதத்தை விட்டு தவிர்க்க வேண்டும். அவர்களிடம் சமாதானமாக செல்ல வேண்டும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல மறைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி சூரியனும் உங்க ராசிக்கு 12ல தான் இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுக்கு செலவு, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டுல வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக ஊருக்காக கோயில் கட்டுறதுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நல்ல விசேஷம் திருவிழா நடத்துறதுக்கோ அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த மாசம் பங்குனி மாசங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் வலுவடைகிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். செலவு எல்லை மீறி போகும். ஒரு 10 ரூபா 10,000த்துல செலவு பண்றது 1 லட்சத்துல கொண்டு இழுத்துப்போம். அந்த மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். செலவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட் முயற்சி செய்யறவங்களுக்கு, விசா முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அது தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பிற்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த மாசம் உங்களுக்கு மேசராசிக்காரர்கள் பூரண வெற்றியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ள வைத்திருக்கணும். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி சூரியன் 12ல இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது பங்குனி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.